कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्धूला कर्तव्यம். முருகா, இன்னைக்கு நாளை நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசு உறுத்தலாவே இருக்கு. இந்த கல்யாண பேச்சு வந்ததுல இருந்து வேணுமா வேண்டாமா என்ன பண்ணதுக்கு ஏதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. இந்த விஷயத்தை பத்தி பேசினவங்க எல்லாருமே நல்லது, கல்யாணம் பண்ணிவே இல்ல பேசியாவது முடிச்சு வைன்னு சொல்லுதாங்க. ஆனா எனக்கு தான் இரு மனசா இருக்கு, என்ன பண்றதுக்குன்னே தெரியல. இந்த கல்யாண பேச்சை முன்னாடி எடுத்துட்டு போகணுமா இல்ல இங்கேயே நிப்பாட்டணுமான்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். முருகா, நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். என் 2 பிள்ளைங்களுக்கு நல்ல வழியே காட்டு. அவங்க படிப்பை முடிச்சு வேலைக்கு போனாலும் இல்ல கல்யாணம் பண்ணி போனாலும் எங்கேனாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். அது உன் கையில தான் இருக்கு, நீயே பாத்துக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கேன். எம்மா ஊருப்பட்ட வேலை கிடக்கு. முத்தத்தையெல்லாம் தூத்து போட்டு கோலத்தையும் போட்டு விட்டு உள்ள போவோம். இந்த பிள்ளைங்களை எழுப்பி விட்டாதான் மாதிரி போவதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பூரா கல்யாணத்துக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சதான் நாளைக்கு இந்த நேரத்துல இங்க இருந்து கிளம்ப முடியும். சரி, சட்டுன்னு முத்தத்தை தூத்து ஒரு கோலத்தை விட்டு போவோம். போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு அந்தேனே அடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதான். ஜனனி, காஃபி எடுத்துக்கலாமா? நான் வந்துட்டேன். இந்தங்க காஃபி எடுத்துக்கோங்க. ஏங்க நேற்று நைட்டெல்லாம் இருந்து வேலை பார்த்தீங்க. நான் காலையில நீங்க நல்லா தூங்குவீங்கன்னு நினைச்சுதான் எழுப்பிடாம இருந்தேன். இல்லைன்னா நைட்டெல்லாம் இருந்து வேலை பார்க்கும்போது காலையில நல்லா படுத்து உறங்குவீங்களா? கொஞ்சம் வேலை நிறைய இருக்கு ஜனனி, அதனால தான் காலையிலே எந்திரிச்சிட்டே காஃபியை குடிச்சிட்டு மாதிரி திருப்பி கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு வைக்க வேண்டியதான். அப்படியா? சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நேரத்துல இருந்து. எனக்கு மறந்து போயிட்டு மாதிரி நீங்களும் நல்லா பிஸி ஆயிட்டீங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜனனி. சரி, என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்லுங்க. வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் கோயம்புத்தூர் போயிருவீங்களா? மாதிரி நான் இங்கே தனியாக தான் இருக்கணும். ஆதி இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காண்டி தான் அங்கேருந்து வந்திருக்கான் போல இருக்கு. ஆமா, அவன் சொன்னா கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ட்டு லீவ் கேட்டு வந்திருக்கான் போல. ஆமாம், நானும் வரேன்னு நினச்சிதான் அவனும் அங்கேருந்து வந்திருக்கான் போல இருக்கு. இப்போ நானும் போகலாம். அதனால ஆதியும் கார்த்தியும் நீ கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? ஐயா, இதுல எனக்கு என்ன பிரச்சனை? அவங்க எவ்வளவு நாள்னாலும் இங்க நிக்கட்டும். சரி, அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கிளம்புனதோடி அவங்க 2 பேரும் இங்கே வந்துருவாங்க. சரிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நீ என்ன விஷயம் சொல்ல வந்த சொல்லு பார்க்கலாம். எங்க நேற்றுக்கு நீங்க என்ன துணி எடுத்துட்டு வந்து மாதிரி என்னங்க சித்தி வீட்டுல விட்டுட்டு வந்தீங்களா? ஆமாம். எங்க அம்மா மட்டும் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை. எங்க அம்மையே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்களா, பாட்டி வரும்போது நான் எங்க அம்மையை வருவாங்கன்னு நினைச்சேன். எங்க போனாங்கன்னு கேட்டா சென்னைக்கு போயிருக்காங்களாங்க. சென்னைக்கா? சென்னைக்கு எதுக்கு உங்க அம்மா போயிருக்கு? ஆதி வீட்டுக்கு தான், அதாவது எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்களா. ஆதி வீட்டுக்கா? ஏன் திடீர்னு தனியாவா போனாங்க? ஆமாங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. ஆதி ஊர்ல இருந்து வந்தாம்ல ஒரு வாரம் முன்னாடி. அப்ப வீட்டுல ஏதோ கல்யாண பேச்சு நடந்திருக்குங்க. அது எங்க அம்மா கோவப்பட்டு 2 பேரையும் பிடிச்சி நல்லா கத்திட்டாங்க. ஆதிக்கும் கோவம் வந்து பேகை தூக்கிட்டு அப்படியே நந்தினிட்ட நீ உங்க அம்மா சொல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டான். ஆமா, அந்த விஷயம்லாம் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னான். ஏதோ நல்ல பிரச்சனையா இருக்கு, இன்னும் நான் எங்க அத்தையை நம்புறதா ஐடியா இல்ல, அவங்க சம்மதத்தோட தான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி புலம்பிட்டு இருந்தான். ஆமா, எனக்கும் ஃபோன் போட்டு இருந்து புலம்புனா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எங்க அம்மையை வந்து எங்க சித்தி நல்லா ஏசி விட்டுருக்காவ. உனக்கு நல்ல மருமகன் கிடைச்சிருக்கா, பிள்ளையை கட்டி கொடுப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாக்கு மனசு மாறிச்சா என்னன்னு தெரியல. நான் சென்னை போறேன், அண்ணன் வீட்டுக்கு போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேக தூக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ? இல்லங்க, ஆதிக்கு நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதான் முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கேன். சித்தியும் அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன் அம்மா ஒரு வழியா உங்க அம்மா மனசு மாறிட்டா? இல்லங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. எனக்கு என்னமோ அப்படி தோணல ஜனனி. என்னமோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தான் தோணுது என் மனசுக்கு. எதனால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. உனக்கு எதுக்கு லூசு? இல்ல, நம்ம 2 பேரும் இப்படி பண்ணதுனாலதான் அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்காங்க. இங்க பாரு, ஆதிக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க அம்மா ஒத்துக்கல உங்க அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் வந்து இது பண்ணிக்க மாட்டேன். நான் 2 பேருக்கும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கு ஆதி ஒத்துக்கணும். சரி, உங்க அம்மா போயிருக்காங்களா பாப்போம், திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்காங்களான்னு. ஆமாங்க. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு வேலையை பாருங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்து எனக்கு பேக்கெல்லாம் பேக் பண்ணி வைக்கணும்லங்க, அந்த வேலையெல்லாம் பாக்கேன். சரி ஜனனி. சத்யா யாமக்கிலே அழுதுட்டு இருக்க? அழலம்மா. கேட்டி, நான் வரும்போது பார்த்துட்டு தானே வந்தேன். நீ ஏங்கி அழுதுட்டு இருந்திய? அது வந்து
ஏன் மக்களே என்னனாலும் அம்மிட்ட சொல்லு. காலேஜில் எதுவும் பிரச்சனையா? காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அப்படி எதுக்கு மக்களே அழுதுட்டே இருக்க? காலையிலே வேற எந்திரிச்சு வந்திருக்கிய. மணி 5:30 மணி தானே ஆகுது. தூக்கம் வரலம்மா, அதான் எந்திரிச்சு வந்தேன். தூக்கம் வரலையா? அக்காலும் தங்கச்சியும் உறங்குறதுக்கு போட்டி போட்டுல உறங்குவீங்க. இவன் என்னடானா 5:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து சோஃபால இருந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. மக்களே என்னன்னு சொல்லு மக்களே. அம்மைக்கு நெஞ்செல்லாம் படபடான்னு வருது. நீ எதுக்கு மக்களே இப்படி ஏங்கி அழுதுட்டு இருக்க? அம்மா நீ எதுவும் பயப்படாதம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் காய்ச்சல் எதுவும் அடிக்க மக்களே? காய்ச்சல் அடிச்ச மாதிரியும் தெரியல. தலை எதுவும் வலிக்கா? இல்லம்மா ஒன்றும் இல்லை, நீ போ. இடி என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க. உடம்பு எதுவும் சரியில்லைன்னு கேட்டா அதுவும் ஒன்றும் கிடையாது. அப்புறம் காலங்காத்தால எந்திரிச்சு வந்து நடு வீட்டுல இருந்து எதுக்கிட்டே அழுதுட்டு இருக்க? ஏம்மா ஒன்றும் இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நேரம் சும்மா விடு. அடிச்சு வெளுத்து போடுவா மாட்டுக்க. காலையிலே நடு வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா வாயை திறந்து சொல்ல மாட்டேக்கா. உங்க அப்பா கூப்பிடட்டா? ஏம்மா ஒன்றும் இல்லம்மா, காலையிலே ஒரு கெட்ட கனவு, அதான் அதுல இருந்து பயந்து எந்திரிச்சு இங்க வந்து இருக்கேன். கெட்ட கனவா? ஆமாம்மா, காலையில ஏதோ கெட்ட கனவு. நேரத்தை பார்த்தா 5 மணி, அதான் பயமா இருந்துச்சு. காலையில கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாமே நாமளே உருவாக்குனது தான். அதனால காலையில கண்ட கனவு பழிக்கும், நைட்டு கண்ட கனவு பழிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேசாம போய் படுத்து உறங்கினா உறங்கு. அப்படி இல்லைன்னா கை காலம் முடிஞ்சு கழுவிட்டு வா. அம்மைக்கு நான் காஃபி போட போறேன், உனக்கும் போட்டு தரேன். தேவையில்லாம மனசுல எதையோ போட்டு நினைச்சிட்டு கிடக்காத. எப்பவும் சொல்லுவோம்ல, ராத்திரி படுக்கும்போது நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு படுங்க அப்படின்ட்டு. அதான் நான் சாமி கும்பிட்டுட்டு தாம்மா படுத்தேன். நைட்டு உறக்கமே வரலம்மா. காலையில தான் கொஞ்சம் உறங்குனதோடு கெட்ட கனவு, அதான் எந்திரிச்சு வந்து இதுல இருக்கேன். சரி வா, அம்மா உனக்கு காஃபி போட்டு தரேன். பல்ல தேய்ச்சிட்டு மோங்க கழுவிட்டு வா. அந்த இனி கல்யாண வீட்டுக்கு போகணும்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். இனி எந்த ட்ரெஸ் போட போற என்னன்னு பார்த்து எடுத்து வைங்க. சின்னவன் எப்படி இப்ப எந்திக்க மாட்டா. அவன் எந்திரிச்சதோடு அவளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி நீ உனக்குள்ளதெல்லாம் எடுத்து வை. ஏம்மா நான் கல்யாணத்துக்கு வரலம்மா, நான் அப்பா கூட இங்க வீட்லயே இருக்கேன். இது கல்யாணத்துக்கு வரலையா? ஆமாம்மா, எனக்கு கல்யாணத்துக்கு வரவே பிடிக்கல. நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏட்டி நேத்து வரைக்கும் கல்யாணத்துக்கு போறதுக்கு நீ தானே நல்ல குஷியா இருந்த. இப்ப நீ காலையில எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு வரலைங்க? தெரியலம்மா, எனக்கு வரவே பிடிக்கல. ஏட்டி பிள்ளைங்க எல்லாரும் வராங்கல்ல, நீ மட்டும் இங்க இருந்து என்ன செய்ய போற? உன்னைங்க தனியா விட்டுட்டெல்லாம் நான் போக மாட்டேன். அப்படின்னு நானும் போக மாட்டேன். அவங்க எல்லாரும் போயிட்டு வரட்டு. சுவானியை மட்டும் உங்க பாட்டி கூட அனுப்பி வைக்கேன். இம்மா நீ ஏமா போக மாட்டேன்னு சொல்லுங்க? எனக்கு தானே வர பிடிக்கலன்னு சொன்னேன். அது எப்படி? நேத்து வரைக்கும் நீ தான் போவதுக்கு குஷியா இருந்த. எல்லாம் எடுத்து வைக்கணும், வாங்கணும், புது ட்ரெஸ் வேணும், இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்த. காலையில எந்திரிச்சதோடி நான் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா நாளைக்கு காலையில எல்லாரும் கிளம்பணும். ஒழுங்கு மரியாதையா போய் எல்லாத்தையும் இவளை எடுத்து பேக் பண்ணி வை. கல்யாணத்துக்கு வரலையாம்ல, இவளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு நாங்க எல்லாரும் நல்லா ஜாலியா போக போறோம். நீ வரலன்னு இந்த வீட்டுல இருந்து வேற யாரும் போக மாட்டாவ, அவ்வளவுதான். இம்மா நின்னுமா, நான் வரலம்மா கல்யாணத்துக்கு. ஏட்டி அடிச்சு வெளுத்து விட மாட்டேக்க. எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு வா. நீ காவியா? என்னம்மா மக்களே, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகல தானே? ஆமாம்மா, இன்னைக்கு காலேஜ் இல்லைன்னா போகல. இன்னும் ஒரு வாரம் ஸ்டடி லீவ் இருக்கா, அதனால வீட்லயே இருந்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்படியா? சரி, அப்பா அம்மா உனக்கு மீன் வாங்கி கறி வைக்கட்டா? மீன் வேணுமா, சிக்கனா, மட்டன் வேணுமா மக்களே? ஏதாவது வைமா. காலேஜுக்கு போகல, எதுனாலும் பண்ணு. மத்தியானம் நல்லா சூடு சூடா எனக்கு சாப்பாடு வேணும். சரி மக்களே. சே, இந்த பிள்ளை காலையிலே கால் பண்ணியே எங்க அம்மாட்ட பேசிக்கி கோயம்புத்தூர் போலாம் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணதுக்கு? நம்மளே ஃபோன் பண்ணலாமா? இல்ல அவங்க அம்மா எதுவும் நம்ம வீட்டுல பேச மாட்டேன்னு எதுவும் சொன்னாங்களே, என்னமோ தெரியலையே. என்ன மக்களே காலையில போனையும் பார்த்துட்டே இருக்க? இந்த ஸ்டடி லீவ் தானே சொன்னேன், அப்ப போயிருந்து படியே. போயிருந்து படி மக்களே, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா இப்ப தானம்மா எந்திரிச்சு, ஒரு 10 நிமிஷம் விட்டு படிக்கமா. அம்மா ஒரு வழியா ஃபோன் பண்ணிட்டா. யாரு மக்களே காலையில கூப்பிடாங்க? ஏமா என் ஃப்ரெண்டு சத்யா தான் ஃபோன் பண்ணுதா. நீ எனக்கு காஃபி போடுமா, நான் வரேன். சரி சரி. ஹலோ சத்யா, யான்டி நேத்தே ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னீல? நேத்து நைட்டு ஃபோன் பண்ண முடியல காவியா. காவியா நம்ம இன்னைக்கு காலேஜுக்கு போலாமா? என்னாச்சு சத்யா, அழகவா செய்ய? ஏடி நம்ம இன்னைக்கு காலேஜுக்கு போலாம். நீ காலேஜுக்கு வா, நான் என்னன்னு சொல்லுங்க. அலாம என்ன விஷயம்னு சொல்லு சத்யா. நீ என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இப்போ நீ எதுக்கு காலேஜுக்கு போலான்னு சொல்லுங்க. நம்ம ஒரு வாரம் லீவ் எடுக்கலாம் தானே பிளான் பண்ணியிருந்தோம், வீட்ல இருந்து படிக்கலாம் அப்படின்னு. ஆமாட்டி, ஆனா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு நீ காலேஜுக்கு வாங்க, நான் என்ன விஷயம்னு சொல்லுங்க. சரி, உனக்கு வீட்ல ஏதோ பிரச்சனை நினைக்கேன், என்னன்னு தெரியல. சரி, நான் ஃப்ரெண்டாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அவளையும் காலேஜுக்கு வர சொல்லட்டா? வேண்டாம் டி, கொஞ்ச நேரம் காலேஜ்ல இருந்துட்டு வரலாம். அவளுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாத, எந்த விஷயமும் அவளுக்கு தெரிய வேண்டாம். சரி, அப்ப நான் அவளுக்கு ஃபோன் பண்ணல. சரி, நீங்க நாளைக்கு கோயம்புத்தூர் போறீங்களா? அதனால தானே நீ ஒரு வாரம் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸ்டடி லீவ் தானே, நான் கோயம்புத்தூர் போக போறேன் அப்படின்ட்டு எங்க வீட்லயும் பேசுங்கன்னு சொன்னேலாட்டி நேத்து. சாரி காவியா, எனக்கே அங்க போக பிடிக்கல. நீ காலேஜுக்கு வா, நான் விஷயம் என்னன்னு சொல்லுங்க சரியா? சரி சத்யா.
சரி நம்ம காலேஜ்க்கு வந்து பேசிக்கிடலாம். எங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க காலேஜ் போறேன்னு. சரி வச்சிரட்டா? இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, காலையில போன பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப அம்மாட்ட வர போய் காலேஜுக்கு போறேன்னு சொல்லணும். இப்ப அவ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாளோ தெரிய மாட்டேங்கி. சத்யா சத்யா, உன்னதான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல வாங்காம இருக்க? என்னம்மா சொல்லு. இடி காஃபி போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, அதை ஆறி தணுத்து தண்ணி மாதிரி ஆயாச்சு. இங்க வந்து இருக்க. சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வைக்கலாம்ல. அடுத்தது அவ வந்து எல்லாத்தையும் கழிச்சு போடுவா. அதுக்கு முன்னாடி உனக்குள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல தூக்கி வை. ஏமா நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. இடியா இன்னைக்குல இருந்து ஒரு வாரம் லீவுன்னு தானே சொன்னேன். ஸ்டடி லீவு தான், ஆனாலும் காலேஜுக்கு போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேன். லீவுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்கிட்டி காலேஜ் போற? ஏமா எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குமா காவியாட்ட. காவியாவும் வரா. நீ வேணும்னா உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கியா? இல்ல உனக்கு டவுட்டா இருந்தா நீ ஃபோன் பண்ணி கேளு. நேற்று வரைக்கும் இல்லைன்னு சொன்னா திடீர்னு காலேஜுக்கு போறீங்க. ஏமா கொஞ்சம் நோட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரேம்மா. இந்த கோயம்புத்தூர் போயிட்டு வந்து மாதிரி எனக்கு படிக்கணும்ல, அதனாலதான். இதுகளை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நாள் போவங்க அடுத்த நாள் போவலைங்க. என்னவா பண்ணி தோல. காலேஜுக்கு கொண்டு போறதுக்கு எடுத்து தண்டுடட்டா? வேண்டாம்மா நான் கேண்டீன்ல சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா மத்தியானமே திருப்பி வந்துருவேன். வந்ததோடி அறக்க பறக்க தான் நிக்கணும். நாளைக்கு காலையில 5:30 மணி தான் வண்டி வந்து நிக்கும். இன்னும் ஒண்ணுமே எடுத்து கூட இந்த பிள்ளை வைக்கல.